வாடிக்கையாளர் சார்ந்த அமைப்பு. வாடிக்கையாளர் சார்ந்த அமைப்பு வளர்ச்சி, விசுவாசம் மற்றும் லாபத்தை அதிகரிக்க வாடிக்கையாளர் தேவைகளை அதன் உத்தி, கலாச்சாரம் மற்றும் செயல்பாடுகளின் மையத்தில் வைக்கிறது. வாடிக்கையாளர் பயணத்திற்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் அனைத்து துறைகளிலும் முடிவுகளை தெரிவிக்க தரவு சார்ந்த நுண்ணறிவுகளை பயன்படுத்துவதன் மூலமும் இந்த நிறுவனங்கள் அதிக தக்கவைப்பு விகிதங்களையும் சிறந்த போட்டி நன்மையையும் அடைகின்றன. முக்கிய பண்புகள் மற்றும் கூறுகள். 1. வாடிக்கையாளர் மைய கலாச்சாரம். நிறுவனம் அதன் முக்கிய மதிப்புகள் மற்றும் நோக்கத்தில் வாடிக்கையாளர் கவனத்தை உட்பொதிக்கிறது. ஒவ்வொரு பணியாளரும் மதிப்பை வழங்குவதில் தங்கள் பங்கை புரிந்துகொள்வதை உறுதி செய்கிறது. 2. தரவு சார்ந்த நுண்ணறிவு. நிறுவனங்கள் வாடிக்கையாளர் நடத்தை, விருப்பத்தேர்வுகள் மற்றும் தேவைகளை புரிந்துகொள்ள தொழில்நுட்பம் மற்றும் பகுப்பாய்வுகளை பயன்படுத்துகின்றன, இதனால் அவர்கள் தேவைகளை முன்கூட்டியே எதிர்பார்க்க முடியும். 3. ஒருங்கிணைந்த செயல்பாடுகள். சந்தைப்படுத்தல், தயாரிப்பு மேம்பாடு மற்றும் வாடிக்கையாளர் சேவை போன்ற துறைகள் தடையற்ற வாடிக்கையாளர் அனுபவத்தை வழங்குவதற்கு குழிகளில் அல்லாமல் ஒன்றாக செயல்படுகின்றன. 4. முன்னெச்சரிக்கை கருத்துச் சுழல்கள். வாடிக்கையாளர் கருத்து சேகரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் தயாரிப்புகள், சேவைகள் மற்றும் கொள்கைகளை செம்மைப்படுத்தவும் செயல்படுகிறது. 5. மூலோபாய சீரமைப்பு. வணிக இலக்குகள் மற்றும் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் கீகள் வாடிக்கையாளர் திருப்தி அளவீடுகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன, அதாவது நிகர ஊக்குவிப்பு மதிப்பெண் NPS. வாடிக்கையாளர் சார்ந்ததாக இருப்பதன் நன்மைகள். 1. அதிகரித்த விசுவாசம் மற்றும் தக்கவைப்பு. எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து பூர்த்தி செய்வது அல்லது மீறுவது நீண்ட கால உறவுகளை உருவாக்குகிறது. 2. அதிக லாபம். வாடிக்கையாளர் சார்ந்த நிறுவனங்கள் தங்கள் சகாக்களை விட 60 விழுக்காடு அதிக லாபம் ஈட்ட முடியும் என்று டெலாய்ட் இந்த வணிகத் தலைவர் கட்டுரையில் கூறுகிறது. 3. நிலையான வளர்ச்சி. வாடிக்கையாளர் தேவைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் நிறுவனங்கள் மிகவும் திறம்பட புதுமைகளை உருவாக்கலாம் மற்றும் காலாவதியாகாமல் தவிர்க்கலாம். வாடிக்கையாளர் சார்ந்த அமைப்பை உருவாக்குவதற்கான படிகள். 1. தெளிவான வாடிக்கையாளர் பார்வையை வரையறுக்கவும் அனைத்து வாடிக்கையாளர் தொடர்புகளையும் வழிநடத்தும் தெளிவான நோக்க அறிக்கையை நிறுவவும். 2. வாடிக்கையாளர் பயணத்தை வரைபடமாக்குங்கள். சிக்கல் புள்ளிகள் மற்றும் வாய்ப்புகளை அடையாளம் காண ஒரு வாடிக்கையாளர் பிராண்டுடன் வைத்திருக்கும் ஒவ்வொரு தொடர்பு புள்ளியையும் புரிந்து கொள்ளுங்கள். 3. ஊழியர்களை மேம்படுத்துதல். வாடிக்கையாளருக்கு பயனளிக்கும் முடிவுகளை எடுக்க முன்னணி ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்து அதிகாரம் அளித்தல்.